என்ன ரோகிணி, நல்லா யோசிச்சிங்களா? உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லையே. இல்ல டாக்டர், என் முடிவுல நான் உறுதியா தான் இருக்கேன். நான் திரும்பவும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. உங்களுக்கே அது லேட்டா தான் கிடைச்சிருக்கு. ஜோசியர் சொன்னாருன்றதுக்காக அதை கலைக்காதீங்க. ஜோசியம் எல்லா இடத்துலயும் பழிச்சது இல்ல. அதனால அத சீரியஸா எடுத்துக்காம இருக்கிறது தான் நல்லது. இல்ல டாக்டர், இந்த விஷயத்துல நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ரொம்ப யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க எத்தனை தடவை என்ன கேட்டாலும் இந்த முடிவு தான் டாக்டர். நீங்க அபார்ஷன் பண்ணிடுங்க டாக்டர். கடைசி நேரத்துல கூட சில பேர் முடிவை மாத்திப்பாங்க. நீங்களும் அப்படி ஏதாவது முடிவை மாத்திப்பீங்களோன்னு தான் கேட்டேன். ஓகே, அபார்ஷன் பண்ணிடலாம். நர்ஸ், என் ரூமுக்கு வாங்க. அதே நேரம் நம்ம குழந்தைய இழக்க போறோம்னு நினைக்கிறப்போ என் நெஞ்ச வெடிச்சிரும் போல இருக்கு. இருந்தாலும் நான் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். முகம் தெரியாத இந்த குழந்தைக்காக நான் அழுதுகிட்டேதான் இந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டேன். அம்மாவா மன்னிச்சிருடா. உன்னை கலைக்க சொன்னது ஒரு கொலை செய்யறதுக்கு சமம்தான். தெரிஞ்ச இந்த பாவத்தை நான் செய்யறேன். இந்த கொலைகாரிய மன்னிச்சிரு. உன்னை நல்லபடியா பெத்தெடுத்து வளர்க்கணும், கொஞ்சனும் பெரிய ஆளா ஆக்கணும்னு நான் எவ்வளவு மனசுக்குள்ள ஆசைய வச்சிருந்தேன். ஆனா இப்போ நிராசையா போயிருச்சு. நீ என் வயித்துல உருவானதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? ஆனா இன்னைக்கு நானும் உன்னை கொல்றேன். இந்த பாவத்தை எந்த கங்கையில போய் தீர்க்க முடியாது. சொல்லு சந்திரா. ஏங்க, நம்ம ஜோசியர் மூலமா போட்ட பிளான் எல்லாத்தையும் அந்த டிரைவர் பையன் உடைச்சு எரிஞ்சிட்டான். ஏய், என்ன சொல்ற? அவனுக்கு எப்படி நம்ம பிளான் தெரிஞ்சது? அவன் இவ்வளவு கிரிமினலா வேலை பார்க்கறானா? நாம என்ன பிளான் பண்ணாலும் எப்பயாவது கண்டுபிடிச்சு காலி பண்ணிடுறானே. ஆனா நாம எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்படியா? என்ன நல்ல விஷயம்? அந்த ரோகிணி அவ அம்மா உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் குழந்தைய கலைக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காளாம். அது மட்டும் நடந்து அவ குழந்தைய மட்டும் இழந்துட்டா காலம் முழுக்க அவ அதை நினைச்சு கண்ணீர் வெடிக்க வேண்டியதா இருக்கும். நாம ஜோசியர் மூலமா நடத்த நினைச்சது தானா நடக்குதுன்னு அதை மட்டும் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா. எப்படியோ உங்க அக்கா குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா நாசமா போனா நமக்கு சந்தோஷம் தான். சரி, நான் வைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாத, ரோஹிணிக்கு ஒன்னும் ஆகாது. எங்க இங்க ரோஹிணி யாராவது பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஒரு நிமிஷம் சார், பார்த்து சொல்றேன். அப்படி யாரும் இல்ல சார். இல்லையா? இல்ல.
எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், இந்த ஆஸ்பத்திரியில ரோகிணி யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். அப்படி யாரும் இங்க இல்ல சார். வாங்க. சகல, இந்த ஆஸ்பத்திரியிலும் இல்லைன்றாங்க. ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு வராம வேற ஏதாவது முடிவெடுத்திருப்பாலும் எனக்கு பயமா இருக்குப்பா. ஏங்க ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? இன்னும் 2-3 ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போய் செக் பண்ணுவோம். தைரியமா இருக்கு, வாங்க. இது ஆபரேஷன் நடக்கிற இடமா? நீங்க பாட்டு உள்ள வந்துருவீங்களா? உங்களை யார் உள்ள விட்டது? முதல்ல வெளியே போங்க. டாக்டர், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இங்க மயக்கமா இருக்கிறது ஏன் பொண்ணுதான். இவளுக்கு அபோஷன் தானே பண்ண போறீங்க? ஆமா, அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ப்ளீஸ், இவளுக்கு அபோஷன் பண்ண வேண்டாம். அது சொல்லதான் நான் ஓடி வந்தேன். மேடம், இவங்க உங்களுக்காக தான் அபார்ஷன் பண்றதுக்கே இங்க வந்திருக்காங்க. உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு தான் இவங்க குழந்தைய கலைக்கிறதுல உறுதியா இருக்காங்க. இப்ப நீங்க வேணான்னு சொல்றீங்க? டாக்டர், இவ ஜாதகத்துல அப்படி இருக்கிறதா சொல்லி என்ன நம்ப வச்சுட்டாங்க. நான் இப்பதான் அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என் மேல இருக்கிற பாசத்தினாலதான் என் பொண்ணு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. தயவு செஞ்சு இவளுக்கு அபோஷன் பண்ண வேண்டாம். அவ குழந்தைய கலைச்சிடாதீங்க. ஆமா டாக்டர், அக்காவுக்கு ஆபரேஷன் பண்ணாம எங்க கூட அனுப்பி வச்சிருங்க. அவ குழந்தை மேல உயிரியை வச்சிருக்கா. எல்லாம் உண்மையே தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா.